இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி போவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே உலாவும்படியா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, ஒருமனப்பட்டவர்களால் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியா எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே இந்த அறைக்குள்ள கடந்து வாங்க, ஆண்டவரே இதை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த இடம் முழுவதிலும் ஆண்டவருடைய தூதரில் இறங்கி வரும்படியாய், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் இந்த இடம் முழுவதும் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே கூட இடைப்படுங்க. ஆண்டவரே வேத வசனம் ஆண்டவரை தியானிக்கும் பொழுதும், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படும் பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும். இன்னும் வர இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியா எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். என்ன ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஷபலதர் அந்தனி கடபலது. ஒருமனப்பட்டவர்களா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் தொடப்படணும், இன்னைக்கு நான் எனக்கு ஒரு விடுதலை வேணும், இன்னைக்கு ஒரு அற்புதம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு அதிசயத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஓ ரலா ரக்க பலபா ஷபலத ரந்தனி கடபலது. ஓ ரிபா கலபா ஷபலத ரந்தன கடபலத ரக்கபலது. ஓ ரிலரத ரக்கலபா ஷபலத ரக்கபலது. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் ஒரு விஷய பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா என் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஓ ரபா கலபா ஷபலத ரந்தனி கடபலது. சோர்ந்து போன முழங்கால்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே கட்டப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்னைக்கு கட்டப்படட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு யார் யார் விடுதலைக்காய் காத்திருக்கிறார்களோ, யார் யார் ஆண்டவரே ஒரு சுகத்துக்காய் காத்திருக்கிறார்களோ, யார் யார் ஆண்டவரே தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் கட்டும்படியாய், அவருடைய கூடாரத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த இடத்துக்குள்ள கடந்து வாங்க ஆண்டவரே. ஓ ரலரகலபரந்தனி ஓகலபா ஷபலதர கபலது. ஓ ரிமந்தனி ஓகலபந்தன கடபா ஷபலதர கபலதரந்தனி கடபலதர கபலது. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே வாங்கன்னு சொல்லி, ஆவியானவரே நீர் அசைவாடும், இந்த இடத்துல முழுவதும் அசைவாடும் என்று சொல்லி வாய்களை திறந்து சொல்லுவோமா? வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த இடத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, ஆவியானவர் எங்க மேல அசைவாடுங்க என்று சொல்லி, ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே என்னை தொடுங்க, என்னை தொடும்படியாய் ஒரு அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு உங்களுடைய கிரியை இந்த இடத்துல இருக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. வாயை திறந்து யாரும் சும்மா இருக்க கூடாது. எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா. ஹல்லேலூயா. ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. ரிபா ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ நீங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஊழியக்காரனையும் ஊழியக்காரியையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய வல்லமை நிரப்பும்படியாய், என் தேவனுடைய வார்த்தை நிரப்பும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ரக்கலபா ஷபலத ரக்கபலது. ஓ க்ளோரி மகிமை ஆண்டவரே. ஓ உடைய நாமத்தை மகிமையாய் பிரஸ்தாவப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. ஓ உடைய நாமத்தை இந்த இடத்துல நாங்க பிரஸ்தாவப்படுத்தோம், இந்த இடத்துல நாங்க நிக்கிற இடத்துல ஆண்டவரே உடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த கிருபை கொடுங்க. பரிசுத்த ஆளுகை செய்ய உடைய பலத்த கரத்துக்குள்ள, உடைய சட்டைகளுக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படியா இந்த அறைக்குள்ளே உலாவி வருகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்து எடுக்க போகிற நேரத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த பந்தி, இந்த பரிசுத்த ஆராதனையை என் கர்த்தர் நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரை நீக்கி, சோர்வை நீக்கி போட்டு ஆண்டவரை
உம்முடைய வல்லமையினால நீங்க நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவரே நீங்க பலனை கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே இன்றைக்கு இந்த இடத்துல உம்முடைய பலன் இன்றைக்கு பூரணமாய் விளங்க போகிற தயவருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நன்மைகளின் நாயகனாய் என்னுடைய மத்தியில நீர் உலாவி வருகிற தயவருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பிரஸ்தாவப்படுத்த ஆண்டவரே உயர்த்த தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆண்டவரே அந்த தயவை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சிவ நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஆமென், ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நல்லா சத்தமா பாடணும். நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடா, ஒரு நாளில் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடா, ஒரு நாளில் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் நமக்கு சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிராலும் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிராலும் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒரு துண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, ஒரு துண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, நீ கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், ஒரு குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலக்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலக்காதே, நம்பிக்கை இழக்காதே.
மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், இன்று கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமையாய் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் சாகாம இருந்தவர். உங்களுக்கு நன்மைகளின் நாயகனாய் அவர் நேற்று இன்றும் என்றும் இருக்கிற தேவனுக்காக அவர்களை கரைகளை தட்டி ஆண்டவரை நீ செய்த நன்மைக்காக நமக்கு சொல்றோம் என்று சொல்லி நன்றி பலிகளை எடுப்போம். ஓ ரபா கலவா ஷபலதர கபலது. ஓ we worship you master. நம்மை நன்றி உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ சாத்தானுடைய கரத்தை முறியடித்து ஓ ஜெயத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற நல்ல எதிர்காலத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, எங்களை உள்ள கையில் வரைந்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களுக்காக ஜீவனே கொடுத்தீரே, அதை விட எவ்வளவு ஆண்டவரே மேன்மையான நன்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிற ஆண்டவரே. அப்பா பாவியா இருக்கும் பொழுது, துரோகியா இருக்கும் பொழுது ஆண்டவரே, உங்களை நேசிக்காத போது, உம்மை அறியாத பொழுது ஆண்டவரே, எங்களை நேசித்து எங்களை தேடி வந்த எங்களுடைய இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக நீ ஜீவனையே கொடுத்த ஆண்டவரே, அன்பு செலுத்தின அந்த அன்பை காட்டிலும் மேலான அன்பு இல்லை என்று சொல்லி உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே.
வல்லமை
துதிக்க ஆரம்பிப்போம். ஓ ரபா பாபா கபலத ரக்கபலது. இதோ மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இதோ கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். ஓ ரபா கபலா ஷபலத ரக்கபலது. ஓ வாயை திறந்து விடுதலையோடு 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 ஓ ரபா கபலா ஷபலத ரக்கபலது. ஓ ரிபா கபலா ஷபலத ரக்கபலது. ஓ ரிபா பாபா 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 கபலது. ஓ ஆவியோடு ஊற்றப்படுகிற நேரம் வாயை திறந்து ஓ ரக்கன வாஷபலத ரக்கபலது. ஓ ரிபா கபலத ரக்கனி கடவலத ரக்கபலது. ஓ நானே தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிபா கபலத ரக்கபலது. என்னை வேறு தேவர்கள் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ரிபா கபலத ரக்கபலத ரக்கனி கடவலது. ஓ ரபா பாபா 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 ரிபா பாபா கபலத ரக்கனி கடவலத ரக்கபலது. ஓ ரிபா நவர கபலத ஆவியோடு உண்மையோடு நீ ஆராதிப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபா லரா பாபா பா கபலத ரக்கபலது. ஓ ரீபா கபலத ரக்கபலத ரக்கனி கடவலது. ஓ நான் சொன்ன வாக்குகள் நிறைவேறும் காலம் வரும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ரீபா லரா பாபா கபலத ரக்கனி கடவலத ரக்கபலது. ஓ ரீபா லரா கரபலியோ கலமனது. ஓ ரீலா ராபா பாபா கபலத ரக்கனி கடவலது. சபையை கட்டப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ லரா லரா ரீபா லரா கபலத ரக்கனி கடவலது. ஓ ரீபா கலபா ரதரந்தனி கடவலத ரக்கபலது. பிசாசு உன்னை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ஓ லரா லரா பாபா பாபா ஓ ரீபா பாபா பாபா கபலத ரக்கனி கடவலது. ஓ ரீபா பாபா 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 ஓ லரா 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 ரிகாலா. Oh, we worship you, Master. நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம் மகிமை உள்ளவரே, மகிமை நிறைந்தவரே, நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, லா லா ரிபாகோ ஷபலத ரக்கபலது. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஓ யாத்ராகமம் 14:14 படி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர் என்று சொல்லி நம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே பெரியவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ லா லா பக்கலமா ஷபலத ரக்கபலது. ஓ லா ரந்தரியோ கலமனத. ஓ we worship you, Master. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சாகாமை உள்ளவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சத்துருக்களை ஆண்டவரை 7 வழியாய் சிதறடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஓ ரபாந்தரியோ கந்தர கடவலது. உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத தேவன். உம்முடைய முகத்தினுடைய பிரகாசத்தை எங்க மேல ஒளிய செய்கிற தேவன் ஆண்டவர். ஓ ரபா கலபா ஷபலத ரக்கனி கடவலது. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஓ நல்ல ரக்கபலது. எல்லாரும் தலைகளையும் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வெறுமையான பாத்திரம், நம்ம ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை முற்றிலுமாய் அறிந்தவர்களாய் கர்த்தருடைய கரத்துல பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஓ லல கரோஷ பலத ரந்தனி கடவலத ரக்கபலது. நம்ம ஒன்றுமில்லாத நிலைமையிலே, நம்ம யாருமே அறியாத நிலைமையில, நம்ம யாருமே தேடாத நேரத்தில் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நமக்கு உதவி யாருமே செய்யாத பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம பாவத்தின் மத்தியில் வாழும் பொழுதும் நம்மை பேர் சொல்லி அழைத்து, மகனே மகளே நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு மனதோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா ஓலார கந்தனியோ கலபாஷா மனதரக்க மனதரந்தனை மகிமை நம்பிக்கை மாறிடாதே புகழ்ந்து புகழ்ந்து
துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். இதோ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீரே எங்களுக்கு மேன்மையானவர், நீரே சிறந்தவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு யாரெல்லாம் உம்மை நம்பி வந்திருக்கிறார்களோ என் கர்த்தர் நீர் பிரத்யட்சமாய் அவருடைய மத்தியில் நீர் அவர்களுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் குடும்பமாக இந்த தேசத்தில் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு காத்திருக்கிறார்களோ என் தகப்பனுடைய கரம் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மீது நீட்டப்படட்டும். எந்த தடைகள் உண்டோ அந்த தடைகளை நீக்கி போட்டு என் தேவன் ஆரோக்கியத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில உடைய பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா இன்னுமாய் முன்னேறி ஓடி வரத்தக்கதாக என் கர்த்தரை பற்றி கொள்ளத்தக்கதான ஒரு மேன்மையான கிருபையை நீர் தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். யாரும் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் பிசாசின் கையில ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களா இராமல் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து உமக்கு உண்மையை உத்தமமா இருக்கத்தக்கதான கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு நீ தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இது சேனை, இது கர்த்தரின் சேனையா இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையான காரியங்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீங்க தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இனி நீதி வருகிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்றைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல தகப்பனே. ஆமென். இந்த வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 113வது அதிகாரம் 114வது அதிகாரம். மகன் பெனிக்சன் அதை நடத்தும்படியாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஜானிஷா நடத்தும்படியாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதம் 113, 114. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குஞ்சுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. மலைகளை நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குஞ்சுகளை நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த இடத்துல எஸ்தப்பா ஒரு சாட்சியாக ஏற்படுத்துறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக 8 நாளாக இருக்கும். ஹேசலுக்கு ஃபீவர் வந்துட்டு குறையவே இல்லை. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் போனோம், பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, எல்லாம் நார்மல்னு சொன்னாங்க. பட் இன்ஃபெக்ஷன் ரேட்டு கூடுதலாக இருந்துச்சு. ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க, கொடுத்த பிறகும் ஃபீவர் குறையவே இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப சேச்சுரேஷன் எல்லாம் குறைஞ்சி அவள் திரும்பவும் எழும்பாமல் சாப்பிடாம இருந்தால். திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ரே எடுக்கும்போது நிமோனியான்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு திரும்பவும் ஆன்டிபயோட்டிக் 2வது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள்
நாங்கள் நினச்சோம் அட்மிட் பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அட்மிட் பண்ண சொல்லலை. ஓகே, இதை கண்டினியூ பண்ணுங்கள், சரியாகணும். அதே மாதிரி அவளுக்கு இன்றைக்கி நாங்கள் ஃபாலோஅப்பு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களும் சொன்னாங்க மெடிசன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க, எதுவுமே இல்லை, ஓகே தான், எப்போவாது நெப்பு மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், என்னோடய ஜாபு ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி தூரமான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன், எஸ்ப்பா எனக்கு கிடைக்கிற ஜாப் வந்து வீட்டுக்கிட்ட பக்கத்துலேயே கிடைக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எஸ்ப்பா எனக்கு வீட்டுக்கிட்டே கொடுத்தாங்க. அதுக்கு தேவாதி தேவனுக்கு கோடாகோடி நன்றி. வேறு சாட்சிகள்? சிறுபிள்ளைகள் வந்து மெமரி வர்ஸ் சொல்லுவோம். 1 Corinthians 13:1-2. And though I speak with tongues of men and angels, but I have not love, I have become a sounding brass and charging cymbal. And though I have the gift of prophecy and understanding all mysteries, and though I have all faith, and I could no mountain, but I have not love, I am nothing. Matthew 24:35. Heaven and earth will pass away, but my words will by no means pass away. John 4:24. God is spirit. Those who worship Him must worship in spirit and truth. He who dwells in the secret place of the Most High, forever under the shadow of the Almighty. Matthew 5:13-14. You are the salt of the earth, but if salt loses saltiness, it cannot be made salty again, except to be thrown out and trampled underfoot. You are the light of the world, but a town on a hill cannot be hidden. வருகிற வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 2ஆம் தேதி நவம்பர் மாதத்திலே மகன் ஆஷிஷ் ஜீனியல் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 62:3 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்யம் முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 7ஆம் தேதியில் டியானோ கிரேஸ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ரோமர் 8வது அதிகாரத்தில் 28வது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 8ஆம் தேதி நவம்பர் மாதத்திலே மணி அனிதா அவர்கள் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 62:6 அவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவரே என் கண்மலையும் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நாளைய தினத்தில் உபவாச ஜெபம் இருக்கிறது. பாஸ்டருடைய வீட்டில் வைத்து தயவு செய்து அனைவரும் சபை மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஆண்டவரே ஒரு சிறிய பகுதியை மனமும் வந்து உமக்காக நாங்கள் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இதை அங்கீகரிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். படைத்த கரங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாரெல்லாம் கடன் மத்தியில் இருக்கிறாங்களோ அந்த கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை நொறுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ யாருக்கெல்லாம் வேணும், என்னுடைய தேவைகள் பெரிதாக இருக்கிறது, என் கர்த்தர் நீர் சந்தியும் என்று யாரெல்லாம் ஒரு இதயத்தில் வாஞ்சியோடு இந்த இடத்துல இருக்கிறாங்களோ, என் கர்த்தர் அவருடைய தேவைகள் அத்தனையும் ஆண்டவரை கடன் இல்லாமல் சந்திக்கும்படியாக நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய வீட்டினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புத்தலான பைகள் இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் அநேக காட்சிகளை மிச்சம் பண்ணி ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் வாழ தேவன் கிருபை கொடுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது பிரதர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தரை கேட்டு நாம் காணிக்கை செலுத்துவோம். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே.
அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன், என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரி கையில் வீழாமல் காத்தீர், என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரி கையில் வீழாமல் காத்தீர், சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர், சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர், என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன், எனக்காக யாவும் செய்து முடித்த தகப்பனிற்கு குறை ஒன்றுமில்லை, எனக்காக யாவும் செய்து முடித்த தகப்பனிற்கு குறை ஒன்றுமில்லை, நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை, நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா. படைக்கப்பட்ட காணிக்கைக்காக சொல்லப்பட்ட சாட்சிக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக பாசம் மூலியமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜீனா சிஸ்டருக்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி சொன்னவருடைய மகளே உங்களை கருத்து வைக்கிறோம். குடும்பமாய் பிள்ளைகளை கத்தரை மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதற்காய் நன்றி அப்பா. பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்த சுகத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்த விதமான பலகீனமும் இனிமேல் பிள்ளையை தொடாதபடிக்கு நீங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளையை கத்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவளுக்குரிய எல்லாவற்றையும் சந்தித்து கொடுத்து நீங்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவளுக்கு கத்தர் கொடுத்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைக்கு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் எல்லா காரியங்களையும் செய்யும்படியான கிருபையை கத்தர் கொடுங்க. குடும்பமாய் பிள்ளைகளை கத்தர் இன்னும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் உமக்குள்ளே ஊண்ட கட்டப்பட எழும்ப பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. இன்னுமாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற மன்னாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தம் இந்த இடத்துல வேணாம்ப்பா. ஒரு தெய்வீக சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கும்படியாய் இந்த வேலையில நீங்க இறக்க செய்யும்படியாய் செபிக்கிறோம். எல்லாருடைய இருதயங்களும் செவிகளும் திறக்கப்படும்படியாய் செபிக்கிறோமப்பா. வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நீங்க மாற்றுங்க எல்லாரும் அப்பா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய வசனத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பேசுகிற உடைய மகனை நீங்க மறைத்து கொள்ளுங்கப்பா. நீங்க பேசுங்கப்பா. உடைய மகனுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அப்பா நீங்க பயன்படுத்துங்க. இந்த வேலையில இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்க அறிந்திருக்கீங்கப்பா. உடைய மகன் மூலமாய் நீங்கள் வெளிப்பட பண்ண முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உடைய ஆவியானவர் தாமே இந்த இடம் முழுவதிலும் அசைவாடும்படியாய் உடைய மகிமையினாலே நீங்க நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய மட்டும் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிற ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்லுவோம். பாஸ்டர் வந்து நமக்கு தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமுள்ளவர்கள் நாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? டைம் கரெக்ட் பண்ண முடியல. சரியா எந்த டைம்? 9:30. தேங்க்யூ. அருமையான பாஸ்டர், அன்புக்குரிய சபை, அருமையான பாஸ்டர்மா, அருமையான பிள்ளைகள், அவர்களுடன் ஊழியத்திலே தோணாக இருக்கிற மனோ பிரதர் மற்றும் எல்லா குடும்பங்கள், எல்லா தெய்வ பிள்ளைகள், இயேசுவி நாமத்தினால மற்றுள்ள சபையிட கமிட்டி எல்லாருக்கும் இயேசுவி நாமத்தில் வாழ்த்துக்கள். மற்ற சகோதரமாக பேரலால் இருந்திருக்கு, எல்லாரும் இயேசுவி நாமத்தில் வாழ்த்துறேன். உண்மையிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறதுல சந்தோஷம். 3வது மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக இந்த சபையை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வரும்போது மலையாள பாஷை கேட்டார், டெய்லிக்கு தான் வரீங்களான்னு கேட்டார். உடனே அவங்க மனைவி சொல்லி, பாஸ்டர் பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன தீர்க்கதரிசனம் நடந்துச்சு, எங்களுக்கு ஒரு சான்ஸு, நாங்கள் நாளைக்கு சாயந்தரம் செட் பண்ணிடுவோம் மீட்டிங் அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும் நேரத்தில் அலையில் ஒரு ஹால் எடுத்து மீட்டிங்காக 25 பேர் ரெடியாகி நிற்கிறாங்க செவ்வாய்க்கிழமை அப்படி. போகிற நேரம் முட்டுறாங்க கிடந்து. ஆனால் தேவன் எதை செய்கிறாரோ அதுதான் நடக்கும். அவருடைய சித்தம் செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த 3வது நாளில் இந்த விசேஷித்த அது ஸ்பெஷல் மீட்டிங்னு எங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் வேர்ல்டு முழுதும் இதை அனுப்பிட்டு நான் இந்த சபைக்காக ஊழியத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. நல்ல ஒரு அப்போஸ்தலன் பாஸ்டர் ராபின்சனை நான் கிறிஸ்து இயேசுவில் எங்கள் முழு இருதயத்தோட கர்த்தருக்குள்ள வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவரை அபரிவிதமாய் கர்த்தர் பெருக பண்ணி தேவன் நம்முடைய திட்டத்தை சுத்தத்தை நிறைவேற்றுவாராக. இன்னைக்கு அதனால நான் தங்கி இருக்கிற இடத்துல அச்சாயன் ரொம்ப ஜோசப் அச்சாயன் பெரிய விஐபி தான் அவர் எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகிறார். தியோடர் பிரதரும் இவரும் தான். இன்னைக்கு அவர் வண்டியிலே வாங்க நம்ம போகணும் மீட்டிங் வந்தே ஆகணும்னு பிடிச்சிட்டு வந்துட்டேன். அவர் ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சுட்டு வந்தவரை இழுத்துட்டு வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று இரவு ஏஜி சர்ச்சில் அவருடைய சபையில் பேசினேன், மலையாள காங்கிரிகேஷன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் கர்த்தர் பேசணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை அசைத்து. நல்ல ஒரு வேத வசனம். எதையாவது பேசுறது எனக்கு வழக்கம் கிடையாது, தெளிவாக பேசுறதே எனக்கு வழக்கம். அதனால தான் நேற்று மலையாளத்தில் அங்கே பேசினேன். சத்தியம் என்னன்னு அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழில் பேசுகிறேன். ஜெபத்தோடு கவனிக்க வேண்டும். தேவன் நம்மை நேசிக்கிறார். சங்கீதம் இது வேற. நம்ம 84வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 84:3 வாசிக்கும்படி கேட்கிறேன். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. நல்லா கவனிக்க வேண்டும். இங்கே உங்க போதகர் அழகா சொன்னாங்க, தேவனுடைய சேனைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஜெபத்தில்.
இது ஒரு தேவ சேனை தான். எத்தனை பேர் இந்த தேவ சேனைக்குள்ள இருக்கிறீங்க? அந்த வசனம் அதுதான் சொல்லுது, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையில் கர்த்தாவே. கர்த்தரை எப்படி கூப்பிடுவது தெரியுமா? நேற்று கல்லுகள் கூப்பிடும் என்று அங்க பிரசங்கித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எப்படி ராஜான்னு சொல்லணும்னால கல்லு அழும்னு சொன்னேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் ராஜாவும் சேனைகளுமாய் தேவனை கர்த்தாவேன்னு நீ சொல்லணும். சொல்லலன்னா பின்னாடி உன்னை கொண்டு வந்த பர்பஸ் அவுட் ஆகிரும்னு பின்னாடி எழுதியிருக்கு. என்ன பர்பஸ்? உங்களுடைய வீடுகள் அண்டையில அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்ததும், உங்களுடைய தகைவலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்ததும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? 1000 முறை வாசித்தாலும் வசனம் தேனிலும் மதுரமானது. இதோடைய அர்த்தம் புரிஞ்சு அந்த சத்தியத்தை உங்களோட பிரசங்கிக்க விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்கள் சேனைகளின் ராஜாவும் தேவனுமாகிய கர்த்தாவே, எங்களை நீர் கொண்டு வந்த வழியை நாங்கள் நினைவு கூர்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லலாம். அந்த வசனத்தை எல்லாரும் சத்தமா வாசிக்கணும். சென்மத்துல மறக்க கூடாது இந்த செய்தி. பொதுவா நான் எங்க போனாலும் கர்த்தர் எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நான் பிரசங்கம் பண்றது லைஃப்லயே மறக்க மாட்டாங்க. மொத்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அதான் வசனம் கொண்டு கத்திருக்கிறிய சரி. இப்போ எல்லாம் எல்லாரும் தெரியுமா? நீங்க புதுசா வந்தவங்க எத்தனை பேர் கை வைத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். பரவாயில்ல. புதுசா வந்தவர்களுக்கு விசேஷமா பிரதர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இங்கே உள்ள பாஸ்டர் பிலிப் அவருடைய சபையில் மெயின் ஆளாக இருந்து நடத்துகிற அவங்களுடைய லூசியா சிஸ்டருடைய சகோதரர் வந்திருக்கிறார். அபுதாபியில் இருக்கிறவர். இன்னைக்கு இந்த நோட்டீஸ் பார்த்து இந்த யாரு மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு வந்திருக்கிறார். கைகளை தட்டி அவர்கள் எல்லாம் வரவேற்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி ஆட்கள் பெருக பண்ணுவாங்க சபையில். தேவ சமூகத்தில் நம் ஆசீர்வதிப்போம். பெவினை நான் வாழ்த்துக்கிறேன். பெவினை தான் தேடுறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நம்ம எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். சீக்கிரமாக, டைம் இல்லை. எவ்வளோ நேரத்துக்குள்ள எதை பிரசங்கம் பண்ணி திருவிருந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும். சீக்கிரமாக நம்ம பிரசங்கம் பண்ணதான் அவங்க கொடுக்க முடியும். சீக்கிரமாக வாசிப்போம் எல்லாரும். என் ராஜாவும் குருவிக்கு வீடும் தகைவனான் குருவிக்கு தன் குஞ்சுகள் வைக்கும் கூடும். எங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன எழுதி இருக்கு தெரியுமா? இதோட சத்தியம், ஆண்டவரை ராஜா சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு துதிக்கும் போது ஒரு பெரிய ரகசியம் பின்னாடி இருக்குது. இதை வச்சுதான் அதை துதிக்கணும். இதுதான் அதனுடைய சீக்கிரம். இவன் தான் அதை துதிக்க முடியும். யார் துதிக்க முடியும்? அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்தவனும் தகைவலான் குருவிக்கு கூடு கிடைத்தவர்களுக்கு தான் துதிக்க முடியுமா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வாட் இஸ் த மீனிங்? அடைக்கலான் and தகைவலான், ஸ்பேரோ and ஸ்பெல்லோ. ஆமென். ஸ்பேரோனா என்னது, ஸ்பெல்லோனா என்னது? ஆமென். இங்கிலீஷ்ல கீழே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலான் என்னது, தகைவலான் என்னன்னு தெரியணும். குருவி ஒரே மாதிரி தான் அழகா வளர்ப்பாங்க. நம்ம லவ் பேர்ட்ஸ், ஆனது பெண்ணது, பெட்டையது ஆனது கூட தெரியாமே லவ் பேர்ட்ஸை ரசிப்பாங்க. அது வேற.
ஆனா சிலவங்களுக்கு வளர்க்குறவங்களுக்கு எது பெட்டா எது அதுன்னு வித்தியாசம் தெரியும். அதே போல குருவிகளிலே இருக்கு, ஒரே மாதிரி தான் குருவி இருக்கும். அடைக்கலான் குருவி எது, தகவலான் குருவி எதுன்னு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் குருவி. அதை கண்டுபிடிக்கணும். அது சங்கீதக்காரன் ஞானமா தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கான். அடைக்கலான் குருவியை செப்பரேட் பண்றான், தகைவலான் குருவியை செப்பரேட் பண்றான். அப்ப அடைக்கலான் குருவி என்பது ஸ்பேரோ, அவன் தகைவலான் என்பது ஸ்பெல்லோ என்று நாம பார்த்தோம். சரி, இவங்க எங்க போறாங்க? அடைக்கலானுக்கு கிடைத்தது என்னது? அவன் வீடு. தகைவலான் குருவிக்கு என்ன சொல்றாரு சங்கீதக்காரன்? கூடு கிடைச்சது. அப்ப நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும்? நாம சேனைகளின் கர்த்தர் நமக்கு செய்த நன்மை என்ன? உனக்கு வீடையும் தந்து கூடையும் தந்த தெய்வத்துக்கு கோடி நன்றி சொல்லணும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை சொல்லலாமா? கைகளை அசைத்து பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. அல்லேலூயா, சந்தோஷமாக அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்ப அடைக்கலான் எதுன்னு தெரியணும், தகைவலான் எதுன்னு தெரியணும். அங்க எழுதிருக்கு பீடம் எழுதல, பீடங்கள் எழுதியிருக்கு. தெளிவா இருக்கா? பீடங்கள். அப்போ 2 பீடம் இருக்குது. அந்த 2 பீடத்துல ஒரு பீடத்துல அடைக்கலாம் போகுது, இன்னொரு பீடத்துல தகவலாம் போகுது. அது எங்க? அவன் கர்த்தருக்கு சோதரம். அதை தான் நாம தியானிச்சு தெய்வத்துக்கு நன்றியோடு திருவிருந்துக்குள்ள போறோம். ஜெபத்தோடு கவனிப்போம். ஃபர்ஸ்ட் அடைக்கலான்னா யாரு, தகவலான்னா யாருன்னு முதல்ல தெரியணும். மனுஷனை தான் காட்டுது. ரெண்டாவது அவங்களுக்கு வீடு கூடு கிடைச்சது எப்படின்னு தெரியணும். அடுத்தது பீடங்கள் எதுன்னு தெரியணும். பீடங்கள் தெரியணும்னு ஆசரிப்பு கூடத்துக்குள்ள போனீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அவன் இப்ப நான் முதல்ல அடைக்கலான் எது தகவலான் எதுன்னு சொல்லிட்டா, பைபிள்ல குருவிகள் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் பைபிள்ல என்ன இந்த சத்தியத்தின் ஆழம் என்ன சொல்லுகிறது? அடைக்கலான் என்பது யாரு என்பதை நீதிமொழிகள் 26 வசனத்துல இந்த 2 குருவியை செப்பரேட் பண்ணி அல்ல அவன் சொல்லப்பட்ட சத்தியம் பார்க்க முடிகிறது. சீக்கிரமாய் வாசிக்கலாம். அவன் நீதிமொழிகள் 26:2 வாசிக்கும்படி கேட்கிறேன். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போல. என்னதுங்க? அடைக்கலான் குருவி அலைந்து போகிறது போலவும் தகைவலான் குருவி பறந்து போகிறது. ஹலோ, அடைக்கலான் என்பது மலையாளத்துல குருகிலின் ஒரு கூடும், குருகிலின் ஒரு வீடும், மீவல் பட்சிக்கு ஒரு கூடும் கண்டத்தி என்று மலையாளத்தில் எழுதியிருக்கு. அப்ப அங்க மீவல் பட்சி என்பது தகைவலானும், குருகில் என்பது அடைக்கலானும் என்று சொல்லியிருக்கிறது. இதுதான் ஸ்பெல் இங்கிலீஷ்ல பார்த்தோம். இப்ப நான் சொல்றேன், அங்க என்ன சொல்லுது அந்த வசனம்? அடைக்கலான் குருவி அலைந்து போகுது. இது யாரு பாவி, யாரு நீதிமான்னு சொல்லணும். அடைக்கலான் அலையுது, தகைவலான் நேராய் பறக்குது. குருவி பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, 2 ஒரே ஒண்ணுதான். ஆனா இப்படி பறக்கும் ஒரு குருவி, இன்னொரு குருவி ஸ்ட்ரைட்டா பறக்கும். ஸ்ட்ரைட்டா பறக்கிற குருவி நீதிமான். அவன் நேராய் நடப்பான். அவன் ஒருபோது இங்கேயும் அங்கேயும் பார்க்க மாட்டான். அவன் பறக்கிறதுலே தெரியுது இது தகைவலான் குருவி, மீவல் பட்சி. யாமேன் என்பது அது நீதிமானை காட்டுகிறது. அடைக்கலான் என்பது பாவியை காட்டுது. அலைவான் கிடந்து இங்க போவான், அங்க போவான், எங்க போக விடுதலை, எங்க போனா சமாதானம். ஐயா, 1000 கோயிலுக்கு தேடி போனேனே, ஆமென், 1000 தெய்வங்கள் உண்டென்று சொல்லி அலையும் அறிவிலிகாய், 1000 தெய்வமே சிவம் என்று சொல்லும் சுருதிகள் கேளீரோடு படிச்ச ஞாபகம் வருது. ஆமா, எல்லா தெய்வமும் சொல்லுது சிவன் தான் அறிவுன்னு சொல்லுது. ஆனா திருவசனம் சொல்லுது பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஒரு அறிவுள்ள தெய்வம் உண்டானால் அது இயேசு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக இயேசு என்ற தெய்வத்தை ஆராதிக்க பழக வேண்டும். நீங்கள் எங்க ஓடுகிறீர்களோ, எங்க சமாதானத்துக்காக நீங்க அலைகிறீங்களா, இந்த விசேஷமா இந்த ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, ஓ அலைச்சலுக்கு நான் முடிவு கட்ட போகிறேன். ஆமென். இன்று நீ விடுவிக்கப்படுகிறாய். இனி நேராய் பறக்க நீ அழைக்கப்பட்டாய். எல்லாரும் பக்கத்துல
பக்கத்துல இருந்து சொல்லுங்க, இனி நான் உன்னை அலைய விட மாட்டேன், நேராய் பறக்க வைப்பேன். கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி நான் உன்னை அலைய விட மாட்டேன். முன்னாடி அச்சாயன் எல்லாரும் சேர்ந்து கையை பிடிச்சுட்டு, நான் உங்களை அலைய விட மாட்டேன், நேராய் பறக்க விடுகிறேன். ஹல்லேலூயா. சத்தமாக சத்தமாக. அலைந்து அலைந்து திரியாதே, ஆண்டவர் வரும்போது அலறாதே. அலைந்து அலைந்து திரியாதே, ஆண்டவர் வரும்போது அலறாதே. கத்துக்கடல ஏதோ ஒரு ரகசியத்துல பாட்டு எழுதியிருக்கிறாங்க. மேட்ரை இப்பதான் நம்ம பிடிக்கிறோம். ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சும்மா இல்ல. எங்க இதுல MBBS படிக்கிறவங்க படிக்கிறாங்க. இப்ப புரியுது உங்களுக்கு? டீச்சிங் அப்படி இருக்கும், உபதேசங்கள் அப்படி இருக்கும், தெளிவா இருக்கும். ஆமென். இங்கேயே ஒரு 4-5 பேர் படிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. தேவ சமூகத்துல ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. அடைக்கலாம் அலையுது, தகைவலால் நேராய் பறக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேராய் பறக்க அழைச்சிருக்கிறோம். இனி அவன் நீ கடன் பட்டு அலைய மாட்ட, வேலை இல்லாம அலைய மாட்ட, சாபத்தோடு அலைய மாட்ட. எல்லா சாப கட்டு பாவ கிரிகள் அத்தனையும் அடைக்கலானே உன்னை விடுவிக்க முடியும். அதனாலதான் இயேசு ஒரு பியூட்டியான ஒரு கதையை ஓபன் பண்ணாரு. என்ன சொன்னார் தெரியுமா? அவன் 2 காசுக்கு 5 அடைக்கலான் இருக்கிறார்கள் அல்லவா? அந்த வசனம் தெரியும், சத்தமா சொல்லுங்க. 2 காசுக்கு வேற என்ன சொல்றாரு? 2 காசுக்கு 5 அடைக்கலான்னா ஒரு அடைக்கலானுக்கு எத்தனை? விடிய விடிய கதை கட்டி சீதைக்கு மாம்பழம் சித்தப்பன் சொன்னா ஏங்க 2 காசுக்கு 5 அடைக்கலானா? ஒரு அடைக்கலானுக்கு எத்தனை வேலை? இது தெரிஞ்சுதான் நான் என்னத்துக்கு அபுதாபிக்கு வர்றேன். நான் அமெரிக்கா போயிருப்பேன். அமெரிக்கா போனவன் இனிமே அபுதாபிக்கு தான் வர போறான். நீங்க தான் பாக்கியசாலி. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமா, எல்லாம் மாறப்போகுது உலகம். அதனால தேவ சமுத்திர சந்தோஷம். அதனால போறவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க தெரிஞ்சு வேற, அதனால கவலைப்படாங்க. நல்ல ஆராதனை தந்திருக்கிறார். 2 அந்த வசனத்தை எடுத்தாங்களே, யாராவது சொல்ல முடியுமா? அந்த வசனத்தை சொல்லுங்க. 2 காசுக்கு எத்தனை அடைக்கலாம் குருவி? என்னது? லூகாஸ் 12 வசனத்தை வாசிங்க. லூக்கா 12ல. ஆமா, பாசமா மலையாளி, நானும் மலையாளி தான். தமிழ். அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 2 காசுக்கு அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. ஆமா, அத போல தேவன் மறக்கலன்னா ஒன்ன மறப்பாராங்கிறார்னா கம்பேரிங் மெசேஜ் கிறிஸ்து சொல்றாரு. என்னன்னா அடைக்கலானுக்கு விலை இல்லை, உதவலை. எங்க ஒரு அடைக்கலானுக்கு 2 காசுக்கு 5 அடைக்கலான்னா ஒண்ணு சொல்லுங்க, ஒரு குருவிக்கு என்ன விலை? டைம் போயிடும். 3 மணி நேரம் வேணும் பிரசங்கம் பண்ண. நான் 20 நிமிஷத்துல எப்படி பண்ணி முடிக்கிறது சீக்கிரமா? 40 பைசாவா? எங்க ஒரு 2 காசு தான். ஒரு காசுக்கு போலும் அது மழை இல்லை. நான் தான் துணை என்ன, நான் தான் துணை என்ன, நயந்தூர சொன்னவர். நான் தான் துணை என நயந்தூரை சொன்னவர். நட்டாற்றில் விட்டாரையா கனியனை, நட்டாற்றில் விட்டாரையா கனியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. சோதோமுலகினில் நான் தீராய் மயங்கையில், சோதோமுலகினில் நான் தீராய் மயங்கையில். நம்ம உலகத்துல உலகம் போல நசிச்ச உலகத்துல நம்ம நாசமா அடையும் போது கர்த்தர் நம்மை கிருபையாய் மீட்டெடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி வரணும் பக்தன் எவ்வளவு அழகா சொல்றாரு. ஹல்லேலூயா. அலைஞ்சு திரிந்த நமக்கு விடுதலை. 1 பைசாவுக்கு வக்கில்ல. நம்ம கன்னியாகுமரி பாஷையில சொன்னா ஒரு ஒத்த காசுக்கு வக்கில்ல. ஆமென். அடைக்கலானுங்க பேரு, அதுதான் மகாபாகி, அதுதான் அலையுது கிடந்து. எவனும் விலை இல்லை. பலி செலுத்துறதுக்கும் கூட அந்த வக்கில்லாத ஒன்றுதான் அடைக்கலாம். எப்பொழுது மனிதனால் நீ கைவிடப்பட்ட, தெய்வத்தால் கைவிடப்பட்ட இந்த உலகத்துல 1 காசுக்கு வக்கில்லாம, ஆமென், நாதி இல்லை என்று சொல்லி பாதியில் கைவிட்டது சொந்தம். நாதி இல்லை என்று
நித்திய பந்தம் விந்தை கிறிஸ்தேசுவே உமை காணே கண்கள் தேடுதே தந்தையை உம் அன்பை பாட எந்த நெஞ்சும் ஏங்குதே பேசுதே உங்கள் நன்மை பாடுதே கல்வாரி அன்னை எத்தனையோ மீறுதல் இயேசுவே ஆறுதல் எத்தனையோ மீறுதல் இயேசுவே ஆறுதல் விந்தை கிறிஸ்தேசுவே உமை காணே கண்கள் தேடுதே. அலையுது ஒரு படத்துக்கும் உதவில்லாமல் எல்லா மனிதனால தள்ளப்பட்டது. இதுக்கு மேல விளக்கம் சொல்லல, எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பாவி அவன் நீதிமான் என்றால் நேராய் நடப்பவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அது நீதிமானே நேரா ஸ்ட்ரைட்டா பார்ப்பான். சில பார்ப்பான் எங்க போறேன் நேரா தான் போறேன், அது வேற நேரம். சிலவன் எது கேட்டாலும் சில அப்பா அம்மா கேட்டாங்க எனக்கு தெரியும் இவர் ஸ்ட்ரைட்டா போறாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் ஜெபிக்கும் போது அழகா சொல்றாங்க பையன் அப்பா அம்மா பார்த்து மலையாள ஒரு ஃபேமிலியா ஏதோ ஒரு தமிழ் ஃபேமிலியா மலையாள ஃபேமிலி அழகா சொல்றாங்க. என்னங்கன்னு கேட்டா அப்பா டாடி அவங்க தேடி வந்தாங்க, கச்சாரி வீட்டுக்கு தேடி வந்தாங்க மலையாளி ஃபேமிலி. என்னன்னு கேட்டா கத்துக்கு சோத்துறோம். பையன் சொல்றான் ரொம்பவும் ஆராதிக்காங்க, ரொம்பவும் ஜெபம் பண்ணாது. அப்ப சொன்ன நாசம் சீக்கிரம் அடுத்திருக்குன்னு அர்த்தம். சங்கீதம் ஒண்ணு சொல்லி விடு அப்படின்னு. நல்லா படிக்கிறானா, இங்கத்தான் பெரிய ஆளா வர போறானா, இந்த ஃபிளைட்டு ஓட்டுறதுக்கு எல்லா வேலையும் நடக்குது. ஆனா அவனுக்கு என்னது இப்போ ஜெபம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே எல்லாத்தையும் கொஞ்சம் ஓவரா ஜெபிக்காத. அப்பமே உன் நாசம் அடுத்திருக்குன்னு தெரியுதா இல்லையா? சங்கீதம் ஒண்ணு இருக்கு என்னது கர்த்தருடைய வழியை வசனம் சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரிசுத்தவான்கள் உட்காருமிடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் பொறுத்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் ராஜாவானவனுக்கு சரித்திர கதை. இரவும் பகலும் தெய்வத்தை தியானிச்சானா அவன் சிங்காசனம் அசையலையா. உனக்கு கொஞ்ச நேரம்னா நஞ்சு உண்டு, அவன் செத்த போயிடுவான். உன்னை காப்பாத்துறதுக்கு வழி இல்லை. கையை உயர்த்தி வரல செத்தமாக. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிடைச்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கணும். எப்பெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஆராதனைக்கு வாய்ப்பு தருகிறாரோ ஸ்தோத்திரம் சொல்ல பழகணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நீதிமானா இருக்கணும், ஸ்ட்ரைட்டா போகணும். இன்னொருத்தன் கேட்டானா ஒருத்த பாசத்தை சொல்லி இருக்கிறான். பாஸ்டர் நரகத்துக்கு போறதுக்கு வழி எங்க இருக்கு? எல்லாரும் பரலோகம் போக வழி கிடப்பாங்க. இது இந்தியாவில் கிடக்காமல் இருக்கு தமிழ்நாட்டில். அதனால தான் நரகத்துக்கு போற வழி எங்க கேட்டிருக்கேன். ஆனா அரபு தேசத்துல வந்து கேட்க மாட்டான். ஏன்னா இவன் சிஞ்சி அடிக்க ஆரம்பிக்கும் போது அவன் அப்பமே தெரியும், ஐயோ எங்கேயாவது போய் தப்புனாதான் சிரிக்க முடியும். நம்ம ஊர்ல கேட்கிற கேள்வி ஒரு போதகர்கிட்ட, பாஸ்டர் ஐயா நரகத்துக்கு போற வழி எங்க இருக்கு? பாஸ்டர் சொன்னார மக்கா இப்ப போற போக்குல அப்படியே போனா போது எங்க சைடு திரும்பிடுவேன். போற போக்கு போனா என்ட்ரன்ஸ் அங்கதான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அல்ல நான் சொன்னது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ல நிறுத்திட்டு வாட் இஸ் காட் சேஸ் we must follow that. தேவன் சொல்றத நாம கீழ்ப்படிந்து திருவசனத்தின் அடிസ്ഥാനத்துல தேவனுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்றவனே ரைச்சஸ் மேன். கையை உயர்த்தி நீதிமான சந்திக்கத்தான் கர்த்தர் வருவார். நம்ம எல்லாம் ஒரு நாள் இன்னைக்கு அணைகிறோம். அவன் தகைவலான போல ஸ்ட்ரைட்டா அவன் மத்திய ஆகாசத்துல கிறிஸ்து வரும்போது பறந்தாங்க ஜாயின் பண்ண போறோம். கையை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி ஸ்ட்ரைட்டா. நீ அணைஞ்சா தப்பி போயிருவேன், தட்டி போயிருவேன். ஸ்ட்ரைட்டா போகணும். செத்த விட வேகத்தில் கன்வென்ஷன் பிரசங்கியார கொண்டு வந்து நீங்க பிரசங்கம் பண்ண வைக்கிறீங்க. அதனால அப்படிதான் கொண்டு போக முடியும். ஆண்டவருடைய நேசிக்கிறார். உண்மையிலே இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சுருக்கமாக அடுத்த பாயிண்ட் இனிதான் அவன் இந்த பீடங்கள்னா என்னன்னு பாப்போமா? ஒரு வசனத்துக்கு விளக்கம் இப்படி சொல்லி பிரசங்கிக்கணும். பீடங்கள்னா என்னது? இதுவும் ஒரு பீடம் தான். பிரசங்க பீடம் இதுக்கு பேரு. பீடங்கள்னா என்னது? தம்பி போட்டு காட்டு பார்ப்போம். 2 பீடத்தை உனக்கு நான் போட்டோல அனுப்பியிருக்கேன், காட்டு பார்ப்போம். இந்த பீடம் தான் ஆசரிப்பு கூடாரத்துல. ஆசரிப்பு கூடாரத்துல 2 பீடம் வரும். ஒன்று பிராகாரத்தில் இருக்கும். வாசல் வழியா வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே வாசலை பொறுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வாசல் வழியா வந்து ஃபர்ஸ்ட் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துற ஒரு இடம் தான் இந்த இடம். இங்கதான் சாக்ரிஃபைஸ்
the place of sacrifice இங்க தான் நடக்குது. பாவத்துக்கு பரிகாரம் நடக்குது. அந்த பரிகாரம் செய்கிற இது வெங்கல பீடம்னு பேரு. என்னது? வெங்கல பீடம். புரியுதா உங்களுக்கு? இந்த பீடம் வெங்கலம். இது யாரை காட்டுது? இயேசுவானவரை காட்டுது. எப்படி இயேசுவானவரை காட்டுனா, யோவான் 1:14 சொல்லுது, வார்த்தையான தேவன் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்றாரு. அப்ப கிருபைன்றது அதாவது எங்கெல்லாம் வேதத்துல அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பொண்ணுன்னு வருதோ அதுக்கு வியாக்கியானம் விசுவாசம் எடுக்கணும். பொண்ணுன்னு சொல்றது வியாக்கியானம் எங்க? கண்ணை மூடி எடுக்கலாம். அதுல எந்த மாற்றம் இல்லை. மாத்தி எடுத்தா தொலைஞ்சிரும். பொண்ணுன்னா விசுவாசம், ஃபெய்த். அவன் எங்கெல்லாம் வெள்ளி வருதோ அதெல்லாம் மீட்பு. அவன் மீட்பை காட்டுது. ஆனால் வெங்கலம் வருதுன்னா அது எதை காட்டுது? கிருபையை காட்டுது. இதோ ஒரு வெங்கல பலிபீடம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் சிங்காசனத்தில் இருந்து இறங்கி பிதாவின் மடியில் அருகாமையில் இருந்த மடியில் இருந்த தெய்வம் இறங்கி நமக்கு வேண்டி சிலுவையிலே பலியான மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வெங்கல பலிபீடம் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 4 கொம்புன்னு சொல்லுகிறது 4 வித திசைகளை காட்டுது. இந்த 4 சுவிசேஷம் சொல்லிடக்கூடாது. 4 திசைகள். ஆமென். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகள் என்று வருகிற எந்த சக்திகளையும் தகர்த்தெறிகிற பலிபீடம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் பரிசுத்த ஜீவனுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற அந்தகார சக்திகள் ஆமென் 4 பக்கத்திலிருந்து வருகிற கிரியைகளை முற்றிச்சு கட்டுகிற ஜெயிக்கிற கொம்பு இதுக்கு உண்டு. கையை வையக்கி வர அல்லேலூயா சத்தமாக. மேலால் விளக்கம் சொன்னா சரியாகாது, டைம் இல்லை. இங்கதான் ஆடு அடிக்கிறது, பலியிடுது. இந்த 5 பலி இதுக்குள்ள வருது. அவன் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அவன் சமாதான பலி, அவன் இன்னும் எல்லாரும் பலிகள் உண்டு. 5 பலி இதுக்குள்ளதான் செலுத்தணும். இதுதான் அவன் வெங்கல பலிபீடம். இந்த பலிபீடத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சவங்க கை உயர்த்தி வர அல்லேலூயா சத்தமாக. ஒரு வசனம் விளக்கம் சொல்ல இதை போட வேண்டியிருக்கு. அடுத்தது வாங்க, இன்னொரு பீடம் இருக்குது, ஆல்டர் இருக்கு. செகண்ட் ஒன் காட்டுங்கம்மா. இது பொன்னாலான ஆல்டர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. பொன்னாலான ஆல்டர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. கோல்டன் ஆல்டர். இது ஆராதரிக்கிற இடம். அவன் இந்த பிக்சர் எதை காட்டு? பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை காட்டுது. நீங்க தேவ சமூகத்துல வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். எப்பொழுது அவரை துதிக்க வந்திருக்கிறோம். உன் கண்ணீரை துடைக்க அவன் உனக்கு ஜெயம் தர வந்திருக்கிறோம். அப்ப இங்க என்ன வேலை இருக்குன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் சீக்கிரமாய் வாசிக்கலாம். அவன் தகர பலிபீடம் யாத்ராகம் 30:25 இருக்குது. ஆனால் இந்த தங்கத்தினாலான விசுவாசம் உள்ள பொண்ணு என்பது விசுவாசம். விசுவாசத்தினாலான ஜீவிதம் செய்கிற ஆராதனை செய்கிற பரிசுத்தவான்களை காட்டுது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இப்போ அதை பார்த்துக்கிட்டு வாசிப்போம். ஆமென். யாத்ராகமம் 30வது அதிகாரம் 34வது வசனம். யாத்ராகமம் 30:34. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி 30:34 இருக்கா? தூபபீடம் இருக்கா? இல்ல சரி, எல்லாம் கவனிங்க. இதுதான் வசந்த பரம் பார்த்துக்கிடுங்க. இது அப்படியே இருக்கு. இப்ப அந்த யாத்திராவும் 30:34 இந்த தூபபீடம். தூபபீடத்துல தூபம் காட்டணும். எங்க என்ன காட்டணும்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தூபபீடத்துல தூபம் காட்டணும். எதெல்லாம் வச்சு தூபம் காட்டணும்? இஷ்டப்படி தூபம் காட்டா கர்த்தரை அடிச்சே போடுவார். அந்நிய அக்கினியை இறக்கணும்னா செத்தே போவேன். அப்போ இந்த உபதேசத்தின் அடிസ്ഥാனத்துல தான் தூபம் காட்டணும். என்ன உபதேசத்தின் அடிസ്ഥാனம்? இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். மோசேயை கட்ட சொல்ற சுத்த வெள்ளை போளம். என்ன கொண்டு வரணும்? சுத்த வெள்ளை போளம். இந்த தங்கத்தினாலான இந்த பீடத்துல கொண்டு வந்து புகைக்கணும். சுத்த வெள்ளை போளம். 2வது குங்கிலிங்கம், குங்கிலியம். 3வது அல்பாபிசின். 4வது கண்ட வர்க்கம். அல்பாபிசின் வர்க்கம், கண்ட வர்க்கம் 3வது. 4வது சாம்பிராணி. நம்ம அண்ணன்மாருக்கு இப்பதான் யோசனை வருது. அப்ப நம்ம ஊர்ல பத்தி கொளுத்துறானே, திரி வைக்காத, எல்லாம் வைக்காத, கரெக்டா இருக்குல்ல? இதை வச்சு பார்த்தா அவன் வச்சா அவனை பார்த்து இந்துக்கள் வைக்கான். யூதர்கள் இதை செய்தாங்க, அதை பார்த்து நம்ம காப்பி அடிக்கான் இந்தியாக்காரன். பட் ஒன்று தெரிஞ்சுக்க,
அதனால்தான் இவர் இது எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? இந்தியாக்காரனுக்கு பத்தி வைக்கிறது, சாம்பிராணி வைக்கிறது, கொளுத்துறது, அவன் நம்ம முஸ்லிம்காரன் சாம்பிராணி வச்சுட்டு போறான். இதெல்லாம் இவங்களை பார்த்து காப்பி அடிச்சது, அவங்களே தானா வந்தது இல்லை, காப்பீஸ் இது. யூதர்கள் நடைமுறையில செயல்படுத்தி கொண்டு போனாங்க. அவங்க தெய்வம் பயங்கரமானவர்கள் கண்டு பயந்து இதை அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிச்சாங்களே. ஆகவே ஹிந்துஸ் பொதுவாக நீங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா அது எங்க இருந்து வந்திருக்கிறது? திராவிடம். அவங்க முன்னாடி அவங்களாம் இது செய்ததில்லை. ஆனா ஆரியர்கள் வந்தார்கள். இந்த ஆரியர்கள் ரிக்கி, யஜூர், சாம, அதர்வணம் அந்த வேதங்களில சொல்லுகிறது அத்தனையும் திருவசனமே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ புரிஞ்சுச்சா? அப்ப இது இப்ப நம்ம செலுத்தலாமா? செலுத்தக்கூடாது. நான் போன ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொன்னேன், ஒரு 4 காரியங்களை சொல்லி 4 நூல்களும் அதனுடைய 4 குணம் கிறிஸ்துவின் குணம் என்று சொன்னேன். இப்போ ஆராதனைக்கு 4 காரியம் இருக்கு. வெள்ளைப்போளம், குங்குலியம், அல்பாபிசின், சாம்பிராணி. இது 4 இப்ப நமக்கு இங்க வேணும். யாராவது பாக்கெட்ல சாம்பிராணி வச்சிருக்கீங்களா? அல்பா பிசின் கொண்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் பிசின் தடம் காட்டாம போட்டு போங்கன்னு சொல்ல வர்றேன்னா சோத்திரம். யாராவது மெழுகுத்திரி வச்சிருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் வெடி மருந்து வச்சிருக்கிறான். வேற டான வெடிக்க இயேசுக்கு சிலை செய்து அதுக்கு மேல வெடி தாங்கி இடி தாங்கி வச்சிருக்கான். இயேசுவே இடி தாங்கி, அவருக்கு ஒரு இடி தாங்கி. என்னடா செப்பரேட், என்னடா செட்டப்? எவனை ஏமாத்துற நீ? வேத வசனத்தை தெளிவாய் புரிஞ்சு கொண்டு ஜெபிக்கணும். அப்ப இந்த 4 என்னன்னா, 4 புதிய ஏற்பாட்டுல ஒரே காரியத்தை ஆராதனைக்கு பவுல் சொல்றாரு. தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:1 வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 தீமோத்தேயு சொல்லுகிற புத்தி, நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் நோட் தி பாயிண்ட். ஒரே வசனத்துல விண்ணப்பம். ஆராதனையில என்னன்னு பாத்துக்கிடுங்க, சத்தமா சொல்லுவோம். விண்ணப்பங்களையும் 2 ஜெபங்கள் 3 வேண்டுதல்கள் 4 ஸ்தோத்திரம். எங்க எல்லாம் புரியுதுங்களா? ஜெபம்னா விண்ணப்பம் தான், விண்ணப்பம் தான் வேண்டுதல் தான், வேண்டுதல் தான் ஸ்தோத்திரம் செய்ய வந்திருக்கிறோம். எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அது ஒன்னையும் செப்பரேட்டா பிரிக்க காரணம் இதுதான். கர்த்தருக்கு பிரியமான தூபங்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஜெப ஜீவிதம் இருக்கணும். வேண்டுதல் வேற, விண்ணப்பம் வேற. அவன் சோத்திரம் செலுத்துதல் வேற. இந்த 4 காரியம் தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன் இந்த திருவிருந்திலே அவன் கிறிஸ்துவுடைய இந்த திருவிருந்துக்கு நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி இந்த 4 அனுபவம் உனக்குள்ள இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக நீ ஜெபிக்கிறவனா இருக்கணும். ஜெபம். விண்ணப்பம்னா என்னது? அரசியல்வாதி கிட்ட அவன் 8ஆம் கிளாஸே ஃபெயில் ஆயிருப்பான். அரசியல்வாதி எம்எல்ஏ ஆயிருப்பான். விண்ணப்பம் மனு பண்ணுவா அப்படின்னா மனு வாசிக்கவே தெரியாது, மனு பண்ணு கேட்கு. அதான் விண்ணப்பம். அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அண்ணாள் விண்ணப்பம் பண்ணினாள். அதுக்கு பிறகு அண்ணாள் அழுதுதான் இல்லை. விண்ணப்பம் அனுப்பிக்கிட்டு அழப்படாது. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றுக்கும் விளக்கருக்கு டைம் இல்லை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம், ஊக்கமுள்ள ஜெபம் பிணியாடியை ரட்சிக்கும். பிணியாடி கட்டு உடையமான ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவனாக கையை உயர்த்தி வரலே சொல்லலாம். வேண்டுதல்னா பழைய காலத்துல நம்ம அம்மாமாரெல்லாம் இப்பதான் ஆஸ்பத்திரி எதுக்கு எடுத்தாலும் ஓடுறான். அன்னைக்கு ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்தா ஏசப்பா நான் ஒரு ஆடை நேர்ந்துருந்தேன், அல்லது அதை நேர்ந்துருந்தேன், இதை நேர்ந்துருந்தேன், இயேசுவுக்காக அல்லது ஊழியத்துக்கு நேர்ந்துருந்தேன்ப்பா. அது போல விடுதலை கிடைக்கும். இப்போ முதல்ல ஹாஸ்பிட்டல்ல எங்க அது டைம் வாங்குறாங்களோ அதான் கடைசி அவன் முடியலன்னு சொன்னாதான் பிறகு சபை எங்க இருக்குன்னு தேடி வராங்க. டாக்டர் கைவிட்ட பிறகு சபைக்கு வருகிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிளியரா இருக்கு. ஆனா டாக்டர்ஸ் வேற இருக்கீங்க. வாழ்த்துக்கு. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாருங்க. அப்ப முதல்ல கர்த்தரை தேடணும். கர்த்தரையே ஆராதிக்க வந்திருக்கிறோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆகவே நல்லா கேட்டுக்கங்க. விண்ணப்பம் வேற, ஜெபம் வேற, வேண்டுதல் வேற. ஆமென். ஸ்தோத்திரம் என்றால் பிரைசிங், ஆல்வேஸ் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் அங்க பேரு. அப்ப ஆல்வேஸ் பிரைஸ் டு காட். நம்ம தேவனை துதித்தல். இந்த 4 காரியம் தான் புதிய ஏற்பாட்டை சொல்லியிருக்கனால இனி நமக்கு மெழுகுத்திரியும் இல்ல, சாம்பிராணியும் இல்ல, குந்துலிங்கம் இல்ல, வேற எந்த ஸ்ப்ரே அடிப்பும் இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கலாம். இப்போ நான் சொல்றேன். 2 குருவிகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுல
பாவியான குருவி எந்த இடத்துக்கு வரும்? காட்டுங்க, அந்த 2 பிக்சரை காட்டுமா. பாவி எங்க போவான், நீதிமான் எங்க போவான்? ஒரு பிக்சர் இருக்குது, அந்த 2 பிக்சர். இந்த பிக்சர் பாவி வருகிற இடம் இல்லையா? உள்ள நுழைஞ்ச உடனே பாவத்துக்கு பரிகாரம் தேடுதல். இயேசு கிறிஸ்து மரணத்தை காட்டுவது. இது பாவி இங்க வருவானா? இங்க பாவி வர்ற இடம் அது பாவம் நீங்கி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு சபைக்குள்ள ஆராதிக்கிறது தான் அந்த பொன்னாலான தூபம். அவரை ஆராதித்தேன். இப்போ அடைக்கலான் குருவி இங்க வருமா, தகைவலான் குருவி இங்க வருமா? அடைக்கலான் குருவி இதுலயே வருது. தம்பி படத்தை மாத்தி விட்டாரு. அடைக்கலான் குருவி இதுலயே வருது. கரெக்டுதான். அடைக்கலான் குருவி இதுல. பாவி பரிகாரம் செலுத்துற இடம் வெங்கல தூபம், வெங்கல பீடம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இங்க நீ பாவம் போயிட்டேன்னா அதுக்கு பிறகு இங்க உனக்கு ஜோலி இல்ல. நீ நேராய் வர வேண்டியது எங்க? ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து அவன் அடுத்த இடம் வரணும். எங்க? நீதிமான் வர்ற இடம் எது? இதான் தகைவலா. அவன் நேராய் பறக்கிறவனுக்குரிய இடம் இதுதான். இத சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றான். உம்முடைய வீடுகள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. இனி வீடு கூடுனா என்னன்னு சொல்றேன். வீடு யாருக்கு இதுல? அடைக்கலானுக்கா தகைவலானுக்கா? அடைக்கலானுக்கு, பாவிக்கு. இயேசு சொன்னார் பாவிகளை ரட்சிக்க வந்தார். சகைவை ரட்சிக்கும் போது இயேசு பார்க்க ஆசைப்பட்டார். இயேசு சொன்னார் இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்புன்னார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இயேசு பாவிகளை ரட்சித்து நமக்கெல்லாம் அவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. அதுதான் பரலோகத்துல பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கு. அதுல ஒரு இடம். So we are chosen people. நம்ம தான் பாவியா இருந்து இயேசுவோடு கூட உட்கார்கிற வீடு கிடைச்சதுங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் கூட்டில் வாழுகிறவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதுக்கு தெய்வத்துக்குள்ள அவன் இருந்தாலும் தனித்தனியே அவன் அழைப்பும் தரிசனம் உள்ளவர்கள். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட தேவஜனம் வீட்டிலே வாழ்கிறோம். அப்பா ஒரு வீட்டை கட்டினார். அடைக்கலான் குருவி இப்ப சொல்லுது, அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அது எனக்கு உனக்கு சேர்த்து கட்டினார். அப்பா ஒரு இயேசு அப்பா ஒரு வீட்டை கட்டினார். திருவசனம் தேனிலும் அதுதான். இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற பாக்கியம் கர்த்தர் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியே ஆமென். சேனைகளின் கர்த்தரே, தேவனும் ராஜாவுமாகிய சேனைகளின் கர்த்தரே, நாம் பிரமாணத்தின் அடிസ്ഥാனத்தில் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்க இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், யாரா இருக்கலாம், இன்று இயேசு உங்களை நேசிக்கிறார். இதுவரை ரட்சிக்கப்படாதவர்கள் இதற்குள்ள இருப்பீர்களா? சீக்கிரமா ரட்சிப்பை தேடிக்கங்க. இதற்கு விலையேறப்பட்ட பாக்கியத்தை உணர்ந்து நடுக்கத்தோட பாவத்துக்கு பரிகாரம் தேடி அவன் ரட்சிப்பை தேடுங்க. நீங்க அவன் வெங்கல பலிபீடத்திற்குள்ள வந்துட்டீங்க. அதுக்கு பிறகு நேரா நீங்க உள்ள வருகிறீங்க ஆராதிக்கிற இடம். ஆமென். அப்படி ஆராதிக்கும் போது புத்தி உள்ள ஆராதனை பவுல் சொல்றார், புத்தி உள்ள ஆராதனை செய்வோம். அதனால இயேசு கிறிஸ்து ஒரே தர பலியாய் கிருபாதார பலியா மரிச்சதுனால இனிமே அந்த ஆற்றோ இந்த வேலைகள் எல்லாம் இல்லை, இந்த சாம்பிராணியும் நம்ம இல்லை, நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது எல்லாம் கைதறி வசனத்தினாலே நம்மை சோதிப்போம். கைகளை உயர்த்தி ரட்சிக்கப்பட நீ இன்னும் பாவத்துக்கு விட சொல்லலன்னா இதுக்குள்ள வர முடியாது. இதை கடந்த பிறகுதான்
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தாதான் அங்க அப்பம் இருக்குது, அப்ப மேசை இருக்குது. அங்க இந்த அப்பம் சாப்பிடணும்னு ஆசை உள்ளவன் வெங்கல மதிப்பு எடுத்துட்டு நின்றுகிட்டு இருந்தாருன்னு கதை நடக்காது. இன்னும் நான் சிலுவையே பார்க்கிறேன் இல்ல. நீ கர்த்தரை ஆராதிக்கணும், வேண்டுதலோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபங்களோடும் கர்த்தரை ஆராதிக்கிற கிருபையில் வளருதல், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் தந்த நன்மை எனக்கு, என் குடும்பம், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார். ஆண்டவர் மகிமைப்படுவார், அவர் இறங்கி வருவார், அவர் தடைகளை உடைத்தெறிவார். அதற்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருப்பார். ஆமென். அந்த பிரதர் ஒன்று எழுப்புங்க, சீக்கிரம் டைம் இல்லை, மற்றும் நேரம் இல்லைங்க, 2 நிமிஷத்துக்குள்ள நான். உங்க பேர் என்னது? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அவன் வசனங்கள் எல்லாம் தியானிச்சீங்க. உங்க கண்ணீருக்கு மறுபடி உண்டு. இந்த தேசத்தின் நடுவில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். தடைகளை உடைத்து மாற்றி புது வழிகளை கர்த்தர் திறப்பார். எந்த விஷயத்திற்காக ஜெபம் பண்றீங்களோ அது சக்சஸ் என்று சொல்லுகிற நேரம் வரப்போகுது. சாத்தானுடைய கட்டுகளை தகர்ப்பேன், இனி நீ வெட்கத்தை இல்லை ஜெயத்தை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கையை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவியோடு உண்மையோடு சோத்திரத்தோடு ஆராதிக்கிறவன் கையை தட்டுவான். அவன் கர்த்தரை ஆராதிக்கிறோம். சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். தேவனுக்கு முன்பாகத்தான் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாரும் கையை தட்டி ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். அவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. உடையட்டும், கட்டு உடையட்டும், போராட்டம் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். ஒரு பெரிய விடுதலை இந்த இரவுல கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய கரம் உங்க குடும்பத்தின் மேல இறங்கட்டும், உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும். உங்களை கொண்டு வந்த தேவன், இந்த தேசத்தில் கொண்டு வந்த தேவன். தேவ பிள்ளையே, நீ வெட்கத்தை அல்ல நன்மையை காண்பாய், ஆசீர்வாதத்தை காண்பாய். எல்லா பிரச்சனைகளை ஒழிய பண்ணி நான் உயர்த்துகிற தேவன். ஊடா மாமா ரீமா நாமா ஷைதா லூடா தீரா ஆராதிக்க தொடங்குங்க. கட்டுகள் உடையும், போராட்டங்கள் மாறும், பெரிய விடுதலைகளை நீங்க பார்ப்பீங்க. இயேசுவே என்னை விடுவீங்க என்று சொல். அந்த சகோதரர் அவருக்கு தண்டிக்க படாது. எழுப்புங்க. உங்க பேர் என்னது? எழுப்புங்க பிரதர். நான் உடனே அடுத்த ஆளுக்கு பேருவா அப்புறம் உட்கார வச்சிருக்கேன். அவரு சொல்லிட்டு இருக்கேன். பேர் என்னது? எந்த ஊரு? கன்னியாகுமரி தான் ஐயா. நானும் வந்திருக்கேன். எதியா உங்க ஊரு? கன்னியாகுமரியா இருக்கீங்க? விவேகானந்த பாராட்ட கருங்கல். கன்னியாகுமரிக்கு கருங்கலுக்கு எவ்வளவு தூரம்? நல்லா இருக்கீங்க. பேர் வாழ்த்துக்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இங்க வந்து வெட்கத்தை பார்க்க மாட்டேன், நீ விடுதலையை பார்ப்பேன். மனுஷனை நம்பி நீ ஏமாந்தது போது மகனே, நான் உன்னை விடுவிப்பேன். உன் கண்ணீருக்கு மறுபடி கொடுப்பேன். உனக்கு வேண்டி ஒரு வாசனை நான் திறந்து வச்சிருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. அவர் உங்க வீட்டுல யாரோ ஒருத்தருடைய கண்ணீரின் ஜெபம் தான் உங்களை காத்துக்கிட்டு இருக்குது. அவன் உங்க வீட்டுல எல்லாம் இயேசுவின் அன்பை அறிஞ்சுக்கிட்டாங்களா? ஆனா யாருக்கோ இருக்குது. உங்க சொந்த பந்தங்கள் கிறிஸ்துவில் இருக்காங்களா? ஒய்ஃபுங்களா? அதான் ஒருத்தருடைய ஜெபம். நல்லா கேட்டுக்கங்க. நிச்சயம் கிறிஸ்து இயேசுவின் கரம் அவங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களை இந்த இடத்துல ஆசீர்வதிக்கும். கடந்த கரெக்டா 2 வருஷம், கரெக்ட் இப்போதைக்கு 1.5 வருஷம், 1.25 வருஷம் எங்க இருந்தீங்க? கரெக்டா 1.25 வருஷத்துல ஊர்ல இருந்தீங்களா? 1.25 வருஷத்துக்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க ஐயா? அபுதாபியில இருந்தீங்க. என்ன தடையை தாண்டினீங்க? என்ன போராட்ட காலத்தை நீங்க தாண்டினீங்க? ஆண்டவர் உங்களை அற்புதமா விடுவிச்சு வச்சிருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. கரெக்டா 1.25 வருஷத்துல கடவுள் தேவன் ஏதோ ஒரு விஷயத்துல அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க இறங்கி நிற்கிறதை பார்க்கிறேன். நீங்க இங்க வந்து இந்த அதுக்கு ஆராதனைக்குள்ள வந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா வாரீங்களா? இன்னையில இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். அந்த சிஸ்டருடைய உங்க ஒய்ஃப் தானே சொன்னீங்க, அவங்க கண்ணீருக்கு மறுபடி கர்த்தர் கொடுப்பார். தடை எல்லாம் தாண்டி போகும். கர்த்தர் ஜெயம் தருவார். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தந்திருக்காரா இல்லையா? பேர் என்னது அந்த பையனுக்கு பேரு? தாஸ்பால். ஆஸ்பால். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். அந்த பிள்ளை மேல விசேஷத்தை காவல் இருக்கிறத பார்க்கிறேன். கொண்டு வந்த தெய்வம் உங்களை உயர்த்த போறார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இழந்த நன்மைகளை நீங்க திரும்ப பெறுவீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. உட்காரு. கர்த்தர் ஜெயம் கொடுக்க முடியாது. கை தட்டி கர்த்தரை கைப்படுத்த எல்லாரும் சாட்சி. ஆண்டவரே
அந்த பிரதர் கிளம்புங்க. அவரு சீக்கிரம் திருவிருந்து நேராச்சு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. மனதில் இருக்குது. உங்களை யார் பார்த்தாலும் யாருக்கு வேணாலும் நீங்க எதையும் ஹெல்ப் பண்ற நல்ல மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆனா தோற்று போக மாட்டேன். வெளியே சொல்ல முடியாம ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்கீங்க. ஜெயம் தருவார், நிச்சயம் ஜெயம் தருவார். 4 வருஷ கால கண்ணீருக்கு மறுபடி உண்டு. கரெக்டா 4 இயர்ஸ் தான் கர்த்தர் ஸ்பெஷலா உங்களை தூக்கி நிறுத்திருக்க பாக்குறேன். கரெக்டா 4 வருஷம். உண்மைதானே அது வித்தியாசம்? 4 வருஷமா அந்த தெய்வம் சொல்றாரு உயர்த்த போறாரு. தடம் மாறும். 2 பேருக்கு வாழ்க்கைங்கிறது கலங்க வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாப கட்ட உடைத்து மாற்றி ஜெயம் கொடுக்கக்கூடிய கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேவனுடைய சத்தத்துக்கு உங்களுடைய சிந்தனை ஒன்றுபடுத்துகிறேன் என்று சொல்ல. அந்த பிரதர் நீங்க இப்பதான் என்ன பாக்குறீங்களா? எழுப்புங்க எழுப்புங்க. பாக்குறீங்களா? முன்னாடி ஜெபிச்சிருக்கீங்களா? முன்னாடி ஜெபிச்சிருக்கீங்களா? நம்ம நாட்டு உங்களுடைய ஆசீர்வதிப்பார். நல்ல ஜெபத்துல கேளுங்க. உங்க காரியம் நீங்க கேட்கிற காரியம் செய்யும். அந்த சாட்சி சொன்ன நீங்க தானே. சத்துரு அடிக்கடி அந்த பிள்ளைய போராடிக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் அலற்ற கட்டை உடைச்சு மாற்றி உயர்வு தருவார். இந்த தேசத்துல கொண்டு வந்தது கர்த்தரான ஆசீர்வாத வழி. ஒருவருக்கு வாசல் அடைச்சிருக்கு, அதை திறந்து தருவார். கையை தட்டி கர்த்தரை கைப்பற்றுங்க. எல்லாரும் கர்த்தரை வந்து கொடுப்போம். அந்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு. ஆராதனைக்கு நன்றி செலுத்துவோம். பின்னாடி இருக்கிற தம்பி கை வைத்துங்க. எழுப்புங்க பிரதர். அவருக்கு தான் நீங்க தான் எழுப்புங்க. நம்ம பேர் என்னது? எந்த ஊரு? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புலியரங்கி. சோதரம். ஆமென். வாழ்த்துக்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை அதிசயம். நான் அவராக புலியரங்கி எங்க சென்று வீரப்புலி எல்லாமே அங்கதான் அப்படிதான் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தடைகள் எல்லாம் மாற்றி கர்த்தர் உயர்த்த அவரால் முடியும். ஆமென். உங்க அம்மா இருக்காங்களா? அம்மாவுக்கு வேண்டிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அம்மா 3 பேருக்காக அழுதுகிட்டு இருக்காங்க. 3 பேர் யாருன்னு தெரியும் இல்லையா? யார் அந்த 3 பேர்? நீங்க அக்கா தங்கச்சி. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அம்மாவுடைய கண்ணீருக்கு மறுபடி உண்டு. உன்னை கனப்படுத்துவேன். யோசேப்பை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். ஊர்ல சொந்த பந்தம் ஒதுக்கி வச்சு நண்பர்களா நீ இழந்து போக வேண்டியதை கர்த்தர் உடைச்சு மாட்டி உன்னை உயிரோட கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பர்பஸ் நிறைவேறும். இந்த சபையில கட்ட தூரம் அவனை வைப்பாரு. உனக்கு வழி அவர் திறந்தால் எவன் தடை பண்ணுவான்? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். திருவிருந்தம் நடத்துவாங்க. பாஷக்காரர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் தயவு செய்து இந்த பந்தியில் வந்து கலந்து